அது எங்க தட்டிட வர நாளைக்கு வெங்காயம் போடப்படுது. என்ன இருக்குது என்ன சொல்லு எங்க மடத்தர தூக்கே ஆக்களுக்கு ஆகிடாது வேளான்ற வார்த்தை இந்த வாரையில் பேத்தி கொண்டு அப்படியே அணுவிட்ட வந்து கொண்டிருக்கிறான். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். அதாவது வந்து இப்போ கொஞ்சம் நாளாக தம்பி விட்டு அங்கே இங்கேருந்து ஃபுல்லாக திரிகிறது. கொஞ்ச நாளாக ஒரே வந்து அங்கே தான் நிற்கிறது, எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக நிற்கிறது. ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று தினம் கூடி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றேன்னு நல்ல சந்தோஷமாக உண்மையிலேயே வந்து இருந்துச்சுது. டைமுகள் போகிறது தெரியாது, இதால் தூக்கம் கெடுது. ஆனால் இருந்து என்ன செய்கிறது, இப்போ காலையில் தூக்கம் கெடுது தூக்கம் அதான் அஞ்சு பாருங்க ஆளுக்கு நித்திர தூக்கத்தை அதோட உடம்பு அது தொடர்ந்து இப்போ 2-3 நாள் நித்திர லேட்டாக படுப்போம். 2-3 மணி ஒரு மனுஷன் 8 மணி நேரம் நித்திர உள்ளோடும். சரி அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாக இருக்கணும். என்ன 2-3 மணி நேரம் கிளம்புறேன்டா அது எங்களோட உடம்பு சோர்வடையுது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சுகர் இருக்குன்னு சொல்லி சொன்னது எனக்கு. மற்றது வந்து எல்லாம் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணல, சுகர் இருக்குன்னு. மற்றது ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டோம். அது மருந்து எடுக்க வேணும், மேலாது எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தா ஈஸி மருந்து எடுக்கிறது. தூங்கி படுக்க ஒரு தூக்க குணமாகவே கிடக்குது. தூக்கம் என்ன மஞ்சள் ஒரே தூக்கம் தான் கும்பகரணம் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ வெண்டையை கூடி நாங்கள் வந்து செய்ய போகிற வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை நின்று இன்றைக்கு தம்பி வீட்டை போகணும். ஆனால் பின்னாடி நல்ல பொழுதுல போகணும்னு இருக்கிறோம். ஏன்னா வெளியில் கல் இருக்கு, அள்ளி உள்ளுக்க போகணும். ஆனால் எனக்கு நித்திர தூக்கம் குணமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தான் சுகர் இருக்குது, எனக்கு சுகர் இல்லை, செக் பண்ணினேன். ஆனால் ஏன் தூக்க குணமாக இருக்குது? நான் ஊறுவோம் சில தெரிஞ்ச இது அன்றைக்கு இந்த கண்டை வந்து பார்த்தோன்னு காற்று போன பலூன் மாதிரி போயிடுச்சுது. புறவு பார்த்தா சரி கட்டம் சரின்னு பார்த்தா ஒரு மாதிரி தண்ணியை ஊற்ற வந்துட்டுது. தண்ணி கூட நாங்கள் இப்படி தான் எந்த நேரம் ஈரப்படிப்பா இருக்கணுமே. நான் வெயில் இல்லோ எங்கட பாருங்க மணி பிளான் வளர்ந்து கொண்டு போகுது பாருங்களோ. மேலான வந்துட்டு இது பச்சை கலரில். இங்கே பாருங்க இந்த மணி பிளான பாருங்க, இதை பாருங்க 2 கலர். இது ஒரு லைட்டான பச்சை, இது ஒரு மெல்லிய குருத்து பச்சை, அப்படியான ஒரு கலரில் இருக்குதுண்ணா. இது எப்படி பாருங்க, நல்ல நீளமாக அப்படியே வந்துருக்கேன். நல்லா பார்க்க ஒவ்வொன்றுக்கும் தண்ணியில் விட்டு 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 விட்டுறது, கணக்கு விடக்கூடாது. இந்த குடிசையை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குடிசையை ஒரு வண்டில் ஒன்று போட்டிருந்தா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு விருப்பம் தானே. அப்படி சாடி வைக்கணும், இப்படி சாடி நல்லா தூங்கி கீழே வரும் அரைவாசி இதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே காக்கா இருக்கிறேன் காவலுக்கு மேலே வச்சிருக்கிறேன். இதுக்கும் தண்ணி ஊற்றுங்க. இதை இது நல்ல மயங்கொன்றைக்கு குறைவாக இருந்தது. இப்போ தண்ணியில் விட்டு ஒரு நல்ல கூட வருது. நீங்கள் ஆனால் இதை நுள்ளி வைக்க கண்டு வருமல்லோ. அப்போ இதில் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வர நுள்ளிப்படின்னு ஒரு சாடிக்க வைக்கலாம். இந்த இதில் ஒரு டபுள் கலர் மஞ்சளும் பச்சையும் சேர்ந்தது. ஒவ்வொரு மணி பிளான் நிறைய விதம் இருக்குது என்ன. அதுதான் சரி. அப்போ இந்த இங்கே பாருங்க, அடுத்தது எங்களுடைய மிளகாய் கண்டு வருது. இதுக்கு அந்த நம்ம குண்டு மிளகாயாம். இங்கே பாருங்க கத்தரிக்காய் கண்டு இலைங்க. இங்கே பாருங்க பெருசாக வருது கத்தரிக்காய் கண்டு சாடியில் வச்சது. சரி, அப்போ இனி வந்து வெளியில் வேலை செய்ய வேணும். வேலை செய்யணும்னா வெளியில் எல்லாம் ஃபுல்லாக இடைஞ்சலாக இருக்குது. இன்றைக்குமே சரியான சோர்வாக எல்லாமே இருக்குது. என்ன செய்கிறது, செய்யத்தானே வேணும். விட்டானுமே செய்ய இயலாது. அங்கால பாட்டும் போடணும். கண்ணா மென அந்த கல்லை கையால் பிடிச்சி தூக்க ஒரு இதாக இருக்கும். கல் வெயிட்டு மாதிரி இருக்கும். அப்போ அதனடியால் தான் இந்த பகுதிக்கு நான் வர மாட்டேன். கல் வெயிட்டை தூக்குற விலைக்கு ஏதோ விழுந்தது கிடந்து. சரி, கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ட பெருபாடி சொல்லடி நீ. அடுத்தது பாட்டு பாட்டு பாடம் இல்லை உண்மையில. பிறவி உனக்காக எடுத்த வரம்
இவர் ஒரு பொம்பளை பிள்ளை தெரியுமா, பொம்பளை மாதிரி தான் ஆடுவேன், ஆம்பளைன்ற ஸ்டெப் எடுக்க மாட்டேன். நான் என்ன சில பொம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டிய நீங்கள் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணை பாருடா, கண்ணை வாழை எடுக்கணும், கண்ணால் எடுக்கணும், கண்ணை உங்களோட குட்டி கண்ணு அடுத்த கட்டது வேலையை பார்ப்போம். ரெண்டும் இங்கே பிள்ளைகளை வந்து மழை கொண்டு வளர்க்கறது படுது பாருங்க. இப்போ ஸ்கூல் இருக்குது, போட்டி கொண்டு போகிறோம். நாங்கள் மோனிக்கா பாருங்க, கட்டிக்கார பிள்ளை அவள் போலே குழம்பு நிற்கிறாள். என்ன தெரியுமா? இப்போ நானும் அங்கே மடத்தில் காத்து கொண்டு நிற்குது. என்ன வழியில் வந்து என்ன தூக்கி அடிக்கண்டு அதுதான் அப்படி இல்லை காட்டு சோம்பரத்தினமாக கிடக்குது. பிளட் எடுக்க வர மாட்டேன்னு என்ன செய்கிறது? பிளட் எடுக்க பயம் எனக்கு. படிப்பில் வந்து கவனத்து பாருங்க. கம்சி வந்து சில படிச்சு கொண்டு இருக்கிற அஞ்சால தலையை வந்து இழுத்து பின்னி கொண்டு சரியா? ஏன் மோனிகா அடிக்க அடிக்கிறேன் நீ? அது என்ன அப்படி என்ன, நான் குரூப்புக்கு ஃபோன் ஆஃப் ஆகிக்குது. அப்போ ஃபோன் ஆன் பண்ண 8:30 ஆச்சுது, சார்ஜரை விட்டுனேன். அப்போ குரூப்பை கவனிக்காம விட்டுட்டேன், கிளாஸை போட்டது. இல்லை குரூப்பில் தான் கிளாஸ் போடுறீங்க. இப்போ சாட்டர்டே சண்டே என்ன அப்படி தான் போடுவீங்க. அப்போ அதை கவனிக்காம விட்டபடியே முடிக்க போகல. இப்போ கேரணம் என்னென்று எழுதுகிறோம், கோயிலுக்கு சென்றதால் பாடசாலைக்கு சமூகம் தெரியவில்லை, தயவு செய்து மன்னிக்கணும். ஆனால் கோயிலெல்லாம் எழுதுகிறோம், ஒன்றும் செய்யலாம். நாங்கள் போனோம் வாங்கிடுது, நாங்கள் இல்லாட்டி போவாயிடும் பிள்ளைகள். அதுக்குள்ள சைன் பெற வச்சு கொடுக்கணும்னா இப்போ சில பிள்ளைகள் அம்மாண்ட சைடு தாங்களே வச்சு கொண்டு போகுதுகள். இல்லை கம்சியா? ஆனால் எங்கட கம்சி அப்படி செய்யறதில்லை. அவள் எந்த பேரை மட்டும் வச்சுட்டு போவாள். எங்கட சைனவர்கள் எழுதி காட்ட சொல்லுவாள். எழுதி காட்டுனா அப்படியே என்ன செய்யணும், இப்போ பிள்ளைகள் எழுதி காட்டணும், நாங்கள் அப்படியே வைக்க. நாங்கள் பெம்பிளா ஜோக்கா கதைக்கிறதெல்லாம் சீரியஸாக கமெண்ட்ஸில் வருது. சரி, அப்போ மழை இப்போ என்ன சாப்பாடு? கடையில் வாங்கி. ஓகே, அடுத்த வாயை பாருங்கள். மோனிகா என்ன சாப்பாடு? நேற்று தான் முடியும், சண்டை பிடிக்கிறாள் பிள்ளைகள் அப்படித்தானே. சரி, நேற்று தானே முடியணவா பார்ப்போம். பவுடர் போடுவானோ, கிளிப் அடிக்கணும், அமர்த்தி அடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் வளர்ந்த அப்புறம் பார்க்கணும் நாங்கள் பள்ளிக்கூட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துனாங்கன்றத வீடியோவாக இருக்குது. சரி, வெளியே பிள்ளைகளை இறக்கிட்டு வந்துட்டான். அடுத்த கட்டத்து எங்களுடைய வேலை. உண்மையிலே அந்தளத்துக்கு கூட சிந்தனை யோசனை இல்லைன்னு. அதான் அந்தளத்துக்கு நேரம் இல்லை, தெரியல. கலையே சொல்கிறேன். பாய். பாய் பாய். சரி, இனி வீட்டை நீ இந்த வேலையில் பார்க்க வேண்டிய அண்ணுண்டு. இங்கே மடத்துல எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இனி மழை கொண்டு கல்லை அடித்து அள்ளி கொண்டு வந்து வெளி உள்ளுக்க போடும். ஓகே, இந்த பாருங்க. இப்போ பில்வர் எடுக்கிற கண்டு வந்து நிற்கிறேன். என்னென்னு சொல்கிறது, பில்வர் எடுத்து கொண்டு வந்தால் தான் அங்கே கல்வெலை போட்டுக்கிட்டு செய்யலாம். அவனுக்கு அங்கே இதை குத்தியும் போட்டு சொல்கிறாங்க. அடுத்த நோடி ஐயாது பில்வரை கொண்டு வா. தீக்கணா பாருமா. वजन रुपये अपने वजन रुपये वजन रुपये அது இப்படி இருக்கா? ஓ இருப்பியோ? அச்சோ
பாப்போம் ஓகே உள்ள விட்டுட்டு போ இதில் கிடக்கிற கல் தான் இப்போ எல்லாம் புல்லாக அள்ளி போட வேணும் எல்லாம் வாசலுக்கு கிடக்கிற வழியால் அது எங்களுக்கு வாகனங்களோ கொண்டு வெடியலாமல் கிடக்கு என்ன கொஞ்சம் விட்டுவிடும் இப்படி இதில் விடு இதில் விடு பெயிண்ட்டுக்கு விட்டுருக்காரு ஃபுல்லாக கிடக்குறேன் சுவாசத்தை புதுசாக கிடக்கு சரி இந்த சருமி பேத்தி கொண்டு அப்படியே அணுவிட்ட வந்து கொண்டிருக்கிறா மகள் வாங்கோ மகள் உள்ளே வாங்கோ இந்தா இங்கேயே வந்து இங்கேயே முழுக்கிட்டு கொண்டு போகிறாள் உண்டைக்கு என்ன மணிக்கா எங்க மடத்தர சுட்டியல் தூக்கவே ஆக்களுக்கு ஏழா கிடக்குது ஆமாம் அப்படி ஏழான்ற வார்த்தை இந்த வாரையில் உடல் சோர்வாக இருக்கு உடம்புல வருத்தம் வந்துட்டுதாண்டா உடல் சோர்ந்துருமே நான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி செயற்படணும் நாங்கள் எங்கட புசுக்கா பாருங்க புசுக்கா போடா உள்ள ஒரு உள்ள புசுக்கா சரி அப்போ இந்த கல் எல்லாமே இந்த கல் இப்போ ரோட்டோட இருக்கிற கல்லை கொஞ்சம் அகற்றுங்க இப்போ எங்கட இல்லைக்கு இருக்கிறது இப்போ இந்த மதில் கட்டைக்க நாங்கள் எங்கட காணிய இந்த மதில் கட்டைக்கு எங்கட காணி வெளி ரோட்டுக்கு கொஞ்சம் விட்டு தான் நாங்கள் உள்ளே எடுத்து காட்டினாங்களே என்ன அப்போ இப்போ ரோட்டோடு இருக்கிறது வாகனங்கள் போய் வர இடைஞ்சல் அப்போ நாங்கள் இந்த கல்லுகளை உடைச்சி தான் பள்ளி உள்ளே கொண்டு போகணும் அம்மா இந்த நெஞ்சுக்கு நோவு இல்லாமல் போகுது இப்படி சரி கரெக்டாக சரி இங்கே பாருங்க எத்தனை ஸ்பீக்கர் ரெண்டு பாருங்க இப்படி ஆடிக்கொண்டு நிற்க தெரியாது இந்த பாட்டு கூட என்ன இந்த பாட்டு கேட்க ஞாபகம் வருது இந்த கல்லு ஆட்டம் தான் நடக்கும் கல்லோட காலையில போய் அதாவது வந்து எல்லா வேலைகளுமே வந்து செய்து முடிச்சுட்டு இப்போ வந்து இதில் இருக்கிறேன் காதி அண்டி கொண்டிருக்கிறாங்க பாட்டு போட்டது தானே அப்படி வந்து இதில் குளிச்சுட்டு நிற்கிறேன் அதாச்சும் வந்து இவ்வளோ நாளுமே தொடர்ந்து அங்கே நிற்கிறது இங்கே நிற்கிறேன் இன்றைக்கு வந்து மேலே நேற்று செய்ய இருந்த வேலை இன்றைக்கு கண்டிப்பாக செய்து முடிக்கணும்ட்டு அவ்வளோ தூரம் கிணக்க வரலையில் அது ரெண்டு ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணிடலாம்னு போயிட்டு நான் அந்த கல் அள்ளி போடுறது அது இதுன்றது அந்த ஐயா வந்து பாட்டும் போட்டார் கோயில் பாட்டு போட்டிருந்தேன்
அப்போ அதை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு 2 வேலையில் செஞ்சு போட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு இனி எங்கே போகிறதா இருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தம்பி வீட்டை தான். இப்போ டைம் கிட்ட வந்துட்டுது 7:30 ஆகுது. எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க. எல்லோரும் அங்கே தான் நிற்கிறது. மாலை ஆகிட்டேன்னு சொன்னாலே அங்கே தான் நிற்கிறது. நின்றுட்டு வேறு 12 மணி 1 மணி அப்படியா 11 மணி 11:30 அப்படி டைம் ஆகும்டா. எந்தில் தான் நிற்கிறது. இங்கினாலும் அங்கே இருந்து எல்லாரோடையும் உண்டை கதைச்சி சமைச்சு சாப்பிட்டு இருக்க நல்ல சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசில் அம்மா அப்பாவோட இருந்தேன். இருக்க எல்லாரோடையும் ஒரு குடும்பம் மூத்த காலையிலேருந்து சின்ன காலையிலேருந்து எல்லாருமே ஒன்றா நிற்கிற தருணம் அது இப்போ இந்தியா சூழ்நிலையில் இருக்குதுன்னு. இந்தியா இதில் ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக இருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கும் ஒன்று கூடி இணைஞ்சி நிற்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அது இது அது அப்படியெல்லாம் சொல்கிறது. இன்றைக்கு எல்லாருமே போயிட்டாங்களாங்க. நான் போகல. எனக்கு கொஞ்சம் வேலை வெளியால் வந்து அந்த கல்வி அள்ளி போடணுன்ற வேலையெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நேற்றையான் போட்ட வீடியோ கூட நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறீங்க. உண்மையிலேயே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆதரவு அனைத்து உறவுகளுக்குமே இல்லை நான் நன்றி சொல்லுகிறேன். என்ன சொன்னால் நாங்கள் ஒரு வீடியோ போட்டோடனே அந்த வீடியோ வந்து பார்த்து உடனே எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் எழுதுறீங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னால் மனசால சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய இதில் பார்க்கும் பொழுது. வேறு யாரும் இல்லை, நீங்கள் உங்களுடைய உறவுகளாக இருக்கிறபடியால் நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீடியோலேயே பார்த்து போட்டுட்டு நான் வந்து பார்க்குறது என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்களேன்ற மாதிரி. அதுலேயும் வந்து ஒரு சில பிள்ளைகள் சரிகளையும் வந்து திருத்தி சொல்கிற மாதிரியும் எழுதுறது கண்டிப்பாக அதில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது. சரி, அப்போ இனி நான் எங்கே போகணுன்னு சொன்னால் எங்கே என்ன நடக்குது என்றதையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதைத்தானே உண்மையிலேயே சொல்கிறது. மனிதனுடைய அன்புகள் வந்து என்றும் மாறாமல் இருக்க வேணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஆனதாக இல்லை. இன்றைக்கு நல்ல மாதிரி ஆகவோ உண்டு வாங்க, அப்புறம் நாளைக்கு என்ற மாதிரி கை நீட்டி ஒரு கேவலம் அப்படி என்ற மாதிரி கதைக்கிற மாதிரி எல்லாம் செயல்படுவாங்க. இதுதான் உலகம், மனுஷர்களுடைய இது. ஒரு சில மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. மாற்றங்களை வந்து மாறுற மாதிரி அதெல்லாம் ஒரு கூடாத விஷயம். நான் சொன்ன வாழ்க்கையில் வாழ்கிறது நல்லதே செய்வோம், நல்லதே செய்து நல்ல மாதிரி நடக்கணும் போகணும்ன்றது தான் உண்மையிலேயே வந்து நினைக்கிறது. அப்படி தான் வாழ வேணும். வாழ்க்கைன்றது வந்து சில இடங்களில் வந்து பார்த்தா எண்டே கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். போகும்பொழுது பார்த்தேன் ஒரு அம்மாவால் வந்து வெளியில் என்ன இருக்கிறீங்க கேட்டேன். தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு அடாவடித்தனமாக வந்து தன்னை வீட்டை விட்டு பிடிச்சி வெளியில் இழுத்தறிஞ்சிட்டு போயிட்டாங்களாம். வந்து இப்போ அதை கேட்க கவலையாக இருந்துச்சு, பெரிய கவலையாக இருந்துச்சு. நான் அவங்களுக்கு நடக்கிறத எனக்கு நடக்கிறது மாதிரி நான் யோசிக்கிறாள் தான் நான். அப்போ தான் வந்து சொன்னால் அதில் 2 சொன்னாங்க, இல்லை தம்பி, இவங்கள்ட பிள்ளைகள் வந்து இந்த காணிய வீடுகளை வந்து அடைய வச்சு போயிட்டுனமா அது வந்து எடுக்காத காலத்தில் அவங்கள எழுதி அவங்களுக்கு அறுதி ஆகிட்டா நான் இந்த அம்மம்மாவோட அந்த வீட்டில் தான் இருக்கிறா. அவள் வந்து ஒரு குட்டில்களை கொண்டு வந்து விட்டு கிடக்கு. அதை பார்க்க மனம் விட இந்த கவலையாக இருந்துச்சு, பெரிய கவலையாக இருந்துச்சு. ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பினும் ஒரு வயசு போன நேரத்தில் அதில் இருக்கணும், இதில் இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும்னு நான் ஒரு தாய் தகப்பனும் நினைக்கிறது. உண்மையிலே அந்த அம்மாவை நினைச்சேன், பெரிய கவலையாக இருந்துச்சு. மனசால் பார்த்தேன், நினைக்காதான் கண்ணுக்குள்ளே வருது. காசு 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 அண்டி கொண்டு இந்த உலகத்தில் ஓடுறோம். நாங்கள் ஓடுறோம், வேலை செய்கிறோம், ஓடுறோம். இன்னும் ஒரு தண்டி அடாவடித்தனமாக அதை அடையை பிடிச்சி வச்சு இதண்டி அப்படியான வாழ்க்கைன்றது என்னென்ன கண்ணுக்கு மூடாக இத்தனை விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம், காண்றோம். ஏன்னா எவ்வளவுதான் சேர்த்தாலும் ஒன்றே கொண்டு போக போகிறதும் இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் சேர்த்து ஆண்டு சேர்த்து வச்சு என்னத்துக்கு இல்லை கேட்குறேன்னு அப்படி உண்மையிலே பெரிய கவலையாக இருந்துச்சு. அதோட எல்லாரும் விட்டு போயிட்டு அந்த அம்மம்மாவோட தனியாக அதில் இது கேட்க ஆனால் அப்படி தான் நான் வயசு போயிட்டு தானே என்ன நடக்குது போகுதுன்றே தெரியலை. பிடிச்சி விட்டு வெளியெல்லாம் அடைச்சிட்டாங்களாம் என்று சொல்ல உண்மையாக பெரிய கவலையாக இருந்துச்சு. யோசிப்பாங்க இப்படியான விஷயங்கள் யாருக்கும் நடந்திருக்குமா. நான் படத்தில் பார்த்துருக்குறேன், கிரவுண்ட் படத்தில் ஆசையாக கட்டின வீடாக வந்து அறுதியாக போயிட்டோன்னே பிடிச்சி வெளியில் தள்ளி விடுறேன்ற மாதிரி உலகத்தில் எத்தனை விஷயங்கள் நடக்குது. நான் உண்மையிலேயே வந்து இதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன், இந்த உலகத்தில் நாங்கள் இதையும் கொண்டு போகிறது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. ஒரு நாள்
ஒரு நாள் நாங்கள் இருப்போமோன்றதை வந்து தெரியாது. ஒரு இன்றைக்கு இருக்கிறதா காணலாம், நாளைக்கு விடிஞ்சதான் அடுத்த எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் வந்து சேர்த்து வைக்கணும், போகணும்னு சொல்லி காசு பணமாக எதுவும் சேர்த்து வச்சாலாவது நான் நாளைக்கு விழுந்து கிடந்தால் அது எங்களை தூக்கிட்டு போகுமா? இல்லைன்னா அப்படியான செயல் செய்கிறதான் வந்து இஞ்சி பாருங்க, அவன் விழுந்து இருக்கிறானவன் தான் அந்த வீட்டை பறிச்சு அவன் அந்த அம்மாக்காள்கிட்டேன்னு சொல்லி தூக்குவாங்களா சனம் வந்து இல்லைன்னா இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வரைக்கும் பெரிய அன்பை கொடுப்போம். எங்களை என்னால் முடிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சதும் அதுதான். நான் எங்கே போனாலுமே உண்மையான அன்பை விதைக்கிறது எத்தனை பிள்ளைகளுக்குமே வந்து சொல்கிறது அன்பை விதைப்போம் இல்லாது. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயமா இருந்தாலும் ஓடுறோம், உழைக்கணும் தான் நாங்களும் ஓடுறோம். வீட்டு தேவைகள் இருக்குது அப்படி இருந்தது. மேலதிகமான மேல்மிச்சமான அநியாயமான முறையில் வாழறது எல்லாமே சரியே வராது, நினைக்காது. என்ன ஒருத்தனை சாட்டி என்ன ஒருத்தனை சொல்லி இப்போ அந்த வீடியோவில் எல்லாமே வந்து சில பேர் பார்க்குறது. ஒரு வீடியோ வந்து சும்மா ஒருத்தனை பற்றி தாழ்த்தி கதைக்கணும்னு சொன்னால் வீடியோ போட்டு அதுக்கு வந்து காசு வரும். அதை வந்து சும்மா ஒருத்தன் தூக்கி வச்சு கதைக்கிறது கூடாத விஷயம். நான் என்னை பற்றி தான் நான் கதைப்பேன் தவிர அடுத்தவனை பற்றி நான் தவறாக கதைக்க மாட்டேன். ஒரு போதும் உண்மையிலே நான் கதைக்கிறேன். அடுத்தவனுக்கு ஒரு குற்றம் காட்டி நான் கதைக்கிறதே இல்லை. பார்க்குறது தான் மனுஷருடைய அன்பு. இன்றைக்கு நல்ல மாதிரி இருப்பாங்க, கட்டிப்பிடிப்பாங்க, கொஞ்சுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அர்ப்பணுக்குள்ள மாறி நிற்பாங்க. இந்த உன்னை பார் அடிக்கிறேன்னு கொத்துறேன்னு கொள்றேன்னு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. என்ன சொன்னால் உண்மையாகவே நாங்கள் வந்து ஒரு வேதத்தை படிக்கிறோம், அதன்படி வாழ்க்கையை நடத்த வேணும், நடந்து கொள்ள வேணும்ன்றது தான் ஒரு இது. இந்த கடைசி காலம், இந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு போகணும். முதலாவது மனுஷன் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் வாழணும். சும்மா கொள்ள நோய்களுக்கெல்லாம் எங்களுக்கு அறியாமல் வார மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளை நான் காண்றவன், எத்தனை வருத்தங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கோ சரி பெரிய பிள்ளைகளுக்கோ சரி எவ்வளவுதான் என்னத்தை தான் சேர்த்து வச்சாலும் ஒரு பிள்ளை ஒன்றுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ காசுமே போயிடும், அவ்வளோ சொத்தும் போயிடும். நான் நினைக்கிறது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் ஒரு நோய் நல்லதே நாங்கள் வந்து நினைப்போம், நல்லதே கேட்போம், நல்லதே உண்போம், நல்லதே உடுப்போம், எல்லாமே நல்லதாக நடக்கும். தேவையில்லாத வாரதோடு வந்து காது கொடுத்து கேட்டப்பட்ட எங்களுக்கு அதே சிந்தனைகள் அதே எண்ணங்கள் வந்து இருக்கும். அதில் கேட்டு பலவீனமான ஆட்களாக போயிடும். சிலர்கள் அதில் கேட்டோன்னா கோபக்காரராக மாறிடுவோம். சில சொற்கள் வெளியிலேருந்து வர்றது இல்லைங்க. அதான் எல்லாத்தையும் நல்லதே கேட்குறது, நல்லதுன்னா நல்லா வாழ்க்கை சிறப்பாக மாறும். சரி, நான் சொல்கிற மாதிரியே வந்து கடைப்பிடிச்சு பாருங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுமன்றதை எதையும் டென்ஷன் ஆகாமல் டென்ஷன் உள்ள வருத்தங்களை கொண்டு வரும். ஐயோன்றது மாதிரி அப்படி இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என்றது தான் என்னுடைய கருத்து. இதைத்தான் வழியில் இருக்கிற உறவுகளுக்குமே வந்து சொல்ல வேணுமன்றதை நினைக்கிறது, இப்படி தான் இருக்க வேணுமன்றதை முழுமையாக நினைக்கிறேன்னா. சரி, அப்போ நான் வந்து இப்போ தம்பி விட்ட போகிறேன். அவள்கிட்ட நீ அங்கே நடக்க போகிற விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு பார்ப்போம். என்ன கணக்கு கதைக்கணும்னு சொல்லி கூடி இதான் நினைச்சிடாதீங்க. மனசில் எப்படி வாழ வேணும், இப்படித்தான் இருக்க வேணும், இந்த கற்பனை இன்படி தான் நடக்க வேணும்ன்றதை எப்படி நினைக்கிறேனானோ அதைத்தான் உண்மையான வார்த்தைகளாகவும் நான் வந்து வெளிப்படுத்துறது. ஏன்னா இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதைத்தான், வெளியில் கதைக்கிறதும் இப்படித்தான். உங்களோட கதைச்சாலும் என்னோட புதுசாக வாராக்களோட கதைச்சாலும் என் கதை என்றைக்குமே மாறாது உண்டு தான். என்ன சொன்னால் ஒரு மனிதனில் வந்து மாறாதுன்றது மாற்றம், எல்லாமே மாறும். என்ன வசதியாக வரலாம், கஷ்டமாக போகலாம், மனதுக்கு வருத்தம் வரலாம். ஆனால் மனசில் இருக்கிற மாற்றம் பண்ணுறது உண்டு, மாறாமல் இருக்க வேணும். என்றைக்குமே என்னோட அது கொள்கையாக இருக்குது. இப்படித்தான் இருந்தாலும் என்னுடைய குணம் மாறாது, ஒரே மாதிரி ஒரே இதில் தான் இருக்கும். இப்படி தான் இருக்க வேணும். சும்மா அதை கண்டுட்டு இதை கண்டுட்டு நாங்கள் மாறுற மனுஷராக இருக்கக்கூடாது. வாழ்க்கையை கடவுள் எங்களை படைச்சி விட்ட கடவுள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படி வாழ்கிறோம் என்றதை இல்லைன்னு சொன்னால் எங்களை அறியாமலே கடவுள் ஒரு தண்டனைக்கு உட்பட்ட ஆட்களாக நாங்கள் மாறிடும். எங்களுக்கு தண்டனையை கடவுள் கொடுத்துருவாரு. சரி, வீட்டாக போயிட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்குது.
அடுத்ததார் இந்த பத்தி வாட சொல்றா வடை அனு அனு குடிச்சு பார்க்கடா என்ன சொல்லு இதை கொடு இதை கொடு இதை கொடு டோக்கா இருக்கோ டோக்கா இருக்கோ தாளிச்சு போட்டு டேஸ்ட் கோதோட போடுங்க டேஸ்ட் ஓகே ரக்குமா ரைக்குடுமா ரைக்குடுமா துணி துணி எடுங்க கொடி வந்து சாப்பிடுவான் அப்பா வடிவ சாப்பிடுவான் அப்பா அங்கே மச்சத்தோடு சாப்பிட்டுட்டாங்க அவங்க ரைஸ் போடுறாங்க கோடு என்ன ஓகே என்ன வாரண்டி எடுக்கிற நீ கூடி முட்டை கடிக்குது ஆறு வட்டி போட்டு கூட நீங்கள்லாம் வறுத்து விடு வறுத்து விடு வறுத்து விடு கேஸை கூட்டி விட்டா அங்கால முட்டை அவள் பொறிக்கபடி அங்காளால் என்ன பிராணி தாளிக்கப்படி நீ ஒன்றும் தாளிக்கலையானு தாளிக்க வெங்காயம் போடப்படுது என்னதுக்குது என்ன பழக்கம் இதெல்லாம் சாப்பிட்றேன் மயம் கொடுக்காங்க பிள்ளைகளுக்கு ஆ உங்களுக்கு உண்மையிலே குழந்தை பிள்ளைண்டு இது என்ன சின்ன பிள்ளை எல்லாம் அவ்வளோ அன்பேன அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்க அறிஞ்சாருங்க உடைச்சி கொடுங்க என்ன சாப்பாடு ஏ வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சே சாப்பிடுவோம் கடையில் விற்கிறாங்க இந்த கீழே சட்டி இட கவனம் சரி புட்டு புட்டு வரல புட்டு சர்மி உண்டே வரையில புட்டு மாவுக்குள்ள எங்கே மிக்சியில் அடிச்சுட்டாரு புட்டாக்குள்ள நான் மிக்சியில் அடிச்சுட்டாரு அந்த அது எங்க சட்டியில் வர கவுட்டு விடு இல்லை கவுட்டு விடு
என்ன இல்லதுக்கு மா குழச்சித்தா புட்டை குழச்சித்தா நானுங்க ஒரு குழாயிங்கோ ஓ நீ என்ன முட்டை பறிச்சு முடியுது சரி சரி நீ கொண்டு கடை திருப்பி வச்சு கிடக்கு ஆ தேவையான வேணாம் பானை தான் உள்ளுக்க போட்டுது பானை அடுத்து என்ன இது உப்பு போடுது அந்த இதை விட ரெண்டு வேலை செஞ்ச அப்படி நிற்கிறேன் என்ன சொப்டாக இருக்கண்டு சுடு தண்ணியை விட்டுட்டா ஹாப்பியால் கிண்டு மிக்சியில் அடிப்போம் ஓ ஓகே முட்டை நெஞ்சால அப்பக்கடை மாதிரி சுட்ட ஒன்று தான் இருக்கிறா இதாக இருக்கும் முட்டை முட்டை அடிச்சாக்காங்க மாப்பிள்ளை என்ன இது அடிச்சு